ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 46 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோவில் போயிடலாம். இன்னாட்டா தான் வரப்போகுது போல இன்னைக்கு. அதையும் அவனை சரி பண்ணிக்க முடியுமா? அவ கொடுத்த தைலம் இவ்வளோ பவர் ஆகுது. உனக்கு ஏற்பட்டிருக்க காயங்கள் மட்டும்தான் இவ்வளவு சீக்கிரமா குணமடையும். இதுக்கு மருந்துக்கும் சம்பந்தமே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நைன்டெல் ஃபாக்ஸோட பவர். அதோட சக்தியை நான் தைலம் காரணம் இல்லப்பா. கொஞ்ச நேரம் பேச்சாரா பேசுன தைலத்தை இவனுக்கு தான் தடை பண்ணணுமா நீ? வந்திருக்கா முடிப்பாதான் இருக்கானா? இதோ இந்த மருந்து நான் உனக்காகவும் அகமாருக்காகவும் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் தெரிஞ்சு உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ். நீ உன்னை பத்தி தான் கவலைப்படணும் ஹினாட்டா. நீ என்ன சொல்ல வர? இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. நீ அப்புறம் ஜோஜி, நெஜி, லீ, அப்புறம் சவுண்ட் அண்ட் சாண்ட் வில்லேஜ சேர்ந்த 2 பேர் மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. நான் சொல்றத கேளு, தெளிவா செயல்படு. அந்த காரா கூட நீ போட்டி போட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நீ அந்த மேட்ச்ல இருக்கிறதே நல்லது. நெஜியும் அப்படிப்பட்டவன் தான். மேட்ச்ல கலந்துக்காம விலகிக்கிறதா நல்லது. என்ன நம்ப, அவங்க ரொம்ப மோசமானவங்க. காரா கூட வந்துச்சுன்னா விளைக்கிறது தான் நல்லது. சரி, அடுத்த மேட்ச்ல யார் உலகாரம் சந்திக்கிறாங்க பார்க்கலாம். இருந்தா தப்பிச்சா யாரு கூட? காரா கூடயா? இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. யாரு? இவன் கூட, நிஜி கூட. நம்ம 2 பேரும் நேருக்கு நேரா மோதுவோம். நான் எதிர்பார்க்க 2 பேருக்கும் ஒரே பவர் தான் நினைக்கிறேன். நானும் எதிர்பார்க்கலன்னா. அவன் இப்ப என்ன சொன்னா? அண்ணனா? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிகளா? அதான் கண்ணு ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு தான் பார்த்து பார்த்து பயந்தாளா? யாரோ மாதிரி இருந்தாங்க இத்தனை நாள். கௌரவமான குடும்பத்துல அவங்க பிறந்தவங்க. அவங்க உண்மையான அண்ணன் தங்கச்சி கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு முறை இருக்குல்ல? ஆமா, ஒரே கிளான். வேருக்கும் கிளைகளுக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி தான் இந்த உறவும். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்க 2 பேரும் கசின்ஸ். ஒரே ஃபேமிலி. ஆமா, இன்னொன்று அந்த கிளான்லயே ரொம்ப முக்கியமான குடும்பத்துல பிறந்தவன். அந்த கிளானோட தலைவருக்கு நெருங்கிய சொந்தம். நெஜியோட குடும்பம் அந்த கிளானோட இன்னொரு கிளைன்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரும் மோத போறாங்களா? பார்க்கவே பாவமா. ஆனா ஒரே பவர் தானே இருக்கும். யார் வின் பண்ணுவா? ஆனா ஆனா என்ன? நாம பாக்குற அளவுக்கு இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 குடும்பங்களுக்கு நடுவுலயும் பல வருடங்களா ஏதோ ஒரு பகை இருக்கு. இது வேறயா? அது என்ன பகைன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா பூச்சியா யூஹா மாதிரி கிளான்ஸ்ல இருக்கிற ரத்த சம்பந்தத்தை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்பெஷல் டெக்னிக்ஸும் நிறைய திறமைகளும் இருக்கும். யூகா கிளானை சேர்ந்த முதல் தலைமுறையின் குடும்பத்தார்கள் மத்தவங்களுக்கு எந்த திறமையும் கிடைக்க கூடாதுன்னு நிறைய சட்டம் போட்டாங்க. ஆனா மத்த குடும்பத்தை சேர்ந்த சில பேர் இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறி இருக்காங்க. இதனாலதான் ஒரே கிளானா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்குள்ள நிறைய பகை வளர்ந்திருக்கு. அதனாலதான் முறைச்சிட்டே இருக்கானா என்னட்டாவே? அவங்க பழைய பகையை தீர்த்துப்பாங்களா? ஏட்டா அதுக்கு இந்த சின்ன பொண்ணுகிட்ட தான் கைது பண்ணுவியா? அங்க பாருங்க, போட்டி ஆரம்பிக்க போகுது. தயாரா இருக்கீங்களா? நீங்க போட்டியை ஆரம்பிக்கலாம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொன்னு சொல்லிக்கிறேன். ஹினாட்டா, நான் பேசும்போது என்ன பாரு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ நெஞ்சாக தகுதி இல்லாதவர் உனக்கு தெரியலையா? நீ அன்பானவ, உனக்கு பொறுமை அதிகம். உனக்கு சண்டைகளே பிடிக்காத. எப்பவும் நிம்மதி எதிர்பார்ப்ப. பொதுவா நீ மத்தவங்களோட பேச்ச கேட்டுதான் செயல்படுவ. உண்மையை ஒத்துக்கோ. உனக்கு தன்னம்பிக்கைங்கிறதே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரை விடவும் உனக்கு திறமை கம்மிதான். நீ ஒரு கெனினாவே இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஆனா சூனின் எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்கு 3 பேர் உள்ள டீம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க.
ஷீனாவும் உன் கிவாவும் நம்பிக்கையை ரொம்ப கலந்துக்க உடைக்கிறாங்க. ஆசைப்பட்டதாலதான் நீயும் இந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட. உன் டீம்மேட்ஸோட தோல்விக்கு நீயே காரணமாயிராத. அப்படிதானே? இல்ல, நீ சொல்றது தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்காக தான் நான் இதெல்லாம் கலந்துக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க தான் நான் இந்த எக்ஸாம்குள்ளேயே வந்தேன். உங்களுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறா. இனாட்டா, எந்திரிச்சு நெல்லு ஹனாபி. இதுக்கு மேல இனாட்டா சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை நானே கொடுக்கறேன். ஆனா நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களா? உங்க மொத்த குடும்பத்திலயும் அவதான் ரொம்ப முக்கியமான வாரிசு. ஒரு கிணினோட வாழ்க்கையில நிறைய ஆபத்துக்களை தினம் சந்திக்க வேண்டியிருக்கும். இனாட்டோட அப்பாவா? நான் சொன்னதை மட்டும் செய் போதும். அவ தங்கச்சியை விட இவ பெரியவளா இருந்தாலும் இவளால எதையும் சாதிக்க முடியல. யோகா கிளான்ல இந்த மாதிரி வாரிசுகளுக்கு இடம் கிடையாது. இனாட்டாக்கு தங்கச்சி போல இது. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் அதான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். நான் என் வேலையை பார்க்கணும். நீ கிளம்புறியா? நான் போயிட்டு வரேன். இவ்வளோ கேட்டுருந்தாங்கிறான். இனாட்டா இந்த இடத்துக்கு வர அவ வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஃபேமிலியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஹினாட்டா, யூகாவோட குடும்பத்துக்கு நீ மிகப்பெரிய அவமான சின்னமா மாற போற. என்ன? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால கண்டிப்பா மாறவே முடியாது. உன்னோட உண்மையான குணத்தை உன்னால மாத்திக்க முடியாது. தோல்விக்கு பழகிட்ட உன்னால வாழ்க்கையில ஜெயிக்கவே எவ்வளோ முடியாது. பேசுறேன். பேசி பேசியே அவளை இது பண்ணிடுறாங்க. அவன் பேசுறது எனக்கு பிடிக்கல. ஒருத்தரோட பேசுறது உண்மையான கேட்காம குணத்தை வந்தா வச்சுதான் எடை போடுவாங்க. உலகமே அப்படிதான் இயங்குது. அதனாலதான் இங்க எலிட், அவுட்காஸ்ட் எல்லாருமே இங்க இருக்காங்க. நம்மளுடைய உருவத்தை நம்மளால மாத்திக்க முடியும். என் பயிற்சி எடுத்த திறமையை கூட மாத்திக்க முடியும். ஆனா ஒருத்தரோட இயற்கை குணத்தை கண்டிப்பா மாத்தவே முடியாது. மாற்றமே இல்லாத விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம யாருங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைய அப்படிதான் வாழணும். நீ எலி குடும்பத்துல பிறந்ததும் என்னோட குடும்பத்துக்கு மரியாதை இல்லாம போனதும் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு தெரியுமா? இந்த உலகத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டதாலதான் நான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் பியாக்குகான். நீ தைரியமா இருக்க மாதிரி நடிச்சாலும் ஓடி போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும். இப்போவும் இங்க இருந்து போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இல்ல, நீ சொல்றது தப்பு. நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். கூட டேரக்டாக மோதுரா. கெகே கென்காய்னு பேசி சொல்லுவாங்க. பேசி ஹியூகா கிளான் ரத்தத்திலேயே ஊறி போனது. சாஸ்கேவோட ஷாரிங்கன் மாதிரி இதுவும் ஒரு விஷுவல் ஜூட்ஸு தான். உண்மை என்னன்னா இவங்களோட பியாகுஹான்ல இருந்து தான் பல வருடங்களுக்கு முன்னாடி உச்சிஹா கிளான் ஷாரிங்கன் உருவாக்கியிருக்காங்க. அப்படியா? ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஷாரிங்கனால பியாகுஹானோட சக்தியை தொடவே முடியல. அதை விட பவர்ஃபுல்லா இது. பியாக்குகான்! பயந்துட்டே இருக்கா. பியாக்குகான்! உன் மனசு புண்படுற மாதிரி பேசுறான் அவன். பயப்படாத, உங்ககிட்டயே அதே பவர் தான் இருக்குது, யூஸ் பண்ணு. இப்படி பார்த்தா ஆப்போனன்ட் பயந்துரும். நோ பண்றான். இவ்வளோ சாஃப்டா இருந்தா என்ன பண்றது? என்னுடைய கண்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. சில நொடிகளுக்கு முன்னாடி நீ அசையும் போது பயத்துல இந்த ரூமோட லெஃப்ட் கார்னருக்கு உன்னோட கண்கள் போச்சு. அந்த ஒரு தருணத்துல தான் நீ உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு பார்த்த. கஷ்டமான கடந்த காலம். அதுக்கப்புறம் திடீர்னு உன் கண் பார்வை ரூமோட லோவர் ரைட்டுக்கு திரும்பிச்சு. மத்தவங்களுக்கு நீ கண்ணை சென்ற மாதிரி தெரியல, ஆனா உன் மனசுக்குள்ள இருக்க வலியை என்னால பார்க்க முடிஞ்சது.
என்னடா மனசுல வந்துலாம் சொல்றான். பயந்த இந்த தருணத்துக்கு நீ தயாரா இருக்கியான்னு யோசிச்சு பார்த்த. இந்த பேட்டில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த. நீ இதுல தோக்க போறத உணர்ந்த. அவர்கிட்ட ஏதாவது கத்தனா அவ எதுனாச்சும் மாறினா உன்னோட ஆமா கைகள் தேவையெல்லாம் வேற குத்துருக்காளா, விட மாட்டாங்க. நமக்குள்ள ஒரு கேப் உருவாக்குறதுக்கு நீ ட்ரை பண்றேன்னு தெரியுது. நான் உன் பக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்க ஆழமான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு? ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உண்மை தானே. அடுத்து என்னன்னு பாப்போமா? இவர் கத்துறா, நினைவு கொண்டு வர. உன்னோட உதட்டுக்கிட்ட நீ ஏன் அப்படியே விரல வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பதட்டமா இருக்கிறதா உன் எதிர்க்க காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பதட்டப்பட வைக்கிறான். பண்ணாலும் உன்னால என்ன தடுக்க முடியாதா? உன்னோட தோல்விய ஒத்துக்கோ ஹினாட்டா. நீ யாருங்கிறத உன்னால மாத்த ஒத்துக்காத. முடியாது. நீ உண்மையை ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி நீ இதை உணர்ந்துட்ட. இதான் பவரே வா. கத்திட்டான். பிரெயின் வாஷா பண்ற பாடி சோடா. அவளால என்ன முடியும் முடியாதுங்கறத நீங்க எப்படி சொல்லலாம்? கம் ஆன் இனாட்டா, அவன் சொன்னது தப்புன்னு நிரூபிச்சு இப்ப இந்த உற்சாகத்திலே எழுந்துருவான். நருட்டோக்காக பண்ணனே நடிச்சாச்சு. ஹினாட்டா, அப்படியே நின்னு சும்மா வேடிக்கை பார்க்க போறியா? ஏதாவது பண்ணு, ஜெயிக்க முயற்சி பண்ணு. கரெக்ட். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டா நான் தோத்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு தூரம் பிரெயின் வாஷ் பண்ண அப்படியே இழுத்துன்னு போயிட்டான் அவளை. நீ சொல்றதும் சரிதான். வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். விட்டுருவான் அவன். நீ சொன்னது சரிதான் நருட்டோ. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் 3 பேரை காப்பாத்தி விட்டுக்கிறான் நருட்டோ தான். அவளோட பார்வையில ஒரு மாற்றம் தெரியுதா? இந்த மேட்ச்ல இருந்து நீ விலகலைனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். திரும்பவும் ட்ரை பண்றாங்க. நான் பயந்து ஓடி போறது அவன் கண்ணை பார்க்காத. என்ன குறைச்சு என போடாத, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். கால பின் வைக்க கூடாது. நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விடவே மாட்டேன். ஒரு உண்மையான நிஞ்சாவா செயல்படுவேன். ஓடி உழையறதுல பிரயோஜனமே இல்ல. நருட்டோட வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டான். அவளுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி. நீ உன எதனா பண்ணு. உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ சகோதரா. வா. இவள்கிட்ட இருந்து இந்த வார்த்தை கேட்கவே ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஹியூகா ஸ்டைலா இருக்கணும். அவங்களோட போசஸ் ஒரே மாதிரி இருக்கு பாரு. என்னது யூகா ஸ்டைலா? எங்களோட கிராமத்துல இப்படி ஒரு தாய் ஜோட்சுவை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த கெனன் நிஞ்சா எங்களோட டீம்ல தான் இப்ப வந்து சேர்ந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, நெஜி ஹியூகா. என்னடா அது அடியோருமே டிஃப்ரெண்ட் ஆகுது. பரவாயில்லப்பா, எந்த அளவுக்கு அவ தடுக்கிறா பயங்கரமா. ஏன்னா அது மறுமடியாடா. மிஸ் ஆயிடுச்சு. நிஜிக்கு அடிபட்டிருக்கா? வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவ அவளை தொடல. தொடவே இல்லனாலும் பாதிப்புங்க. அம்மா இப்படி அடிக்கல, இப்படிதான் அடிக்கிறாங்க. இத ஹியூகா கிளானால மட்டும்தான் செய்ய முடியும். அவங்கள மாதிரி போட்டி போட யாரும் கிடையாது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவங்களோட டாய் ஜுட்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பல தலைமுறைகளா அவங்க அதை பயன்படுத்துறாங்க.
அது நானும் லீயும் பயன்படுத்துற டைஜுட்சு மாதிரி கிடையாது. கண்ணுக்கு தெரியுற பாதிப்புகளை ஏற்படுத்துறது தான் எங்களுக்கு முக்கியம். எதிரிய தாக்குற வேகத்திலையும் பலத்திலையும் எலும்புகள் முறியும், அவங்கள பயப்பட வைக்கும். யூகா கிளான சேர்ந்தவங்க மனித உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை தான் தாக்குவாங்க. சக்ரா எனர்ஜிக்கு மறுபடிதான்ப்பா. முக்கியம். இது பாக்குறதுக்கு வேற சுலபமா இருக்கலாம், ஏன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான டெக்னிக் இல்லன்னு கூட சொல்லலாம். ஆனா இதோட பாதிப்புகள் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகளை இந்த இந்தியன் தாத்தா மாதிரி. எவ்வளவுதான் பயிற்சிகள் எடுத்தாலும் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை யாராலையும் பலப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய நிஞ்சாவா இருந்தாலும் இந்த அட்டாக்கை எதிர்த்து நிக்கிறது கஷ்டம்தான். கட்டவிலே இவ்வளவு பவர் வச்சுக்கிறாளா இன்னட்டா? அதுதான் அடி வாங்காம தடுக்கிறாங்க. கண்டிப்பா முடியும். பட்டா உறுப்புல தான் பாதிப்பு இருக்கும். இன்னாட்டா சக்கரோட நெட்வொர்க்க தாக்கிக்கிட்டு இருக்காங்களா? இவங்க கண்டிப்பா திறமைசாலிங்க தான். ஆமா, நீ சொல்றதும் சரிதான் சாக்குரா. அது சரி, சக்ரா நெட்வொர்க்ங்கிறது என்னது? உனக்கு எதுவுமே இது வேற விளக்கணுமா? கவலைப்படாத, நான் புரியுற மாதிரி சொல்றேன். சர்க்குலேட்டரி கெனால் மூலமா தான் உடம்புக்கு தேவையான சக்கர எனர்ஜி மொத்தமா பாஸ் ஆகிட்டு இருக்கும். மனிதர்களோட வாஸ்குலர் சிஸ்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. வெயின்ஸும் ஆர்டரிஸும் தான் பிளட் உடம்பு முழுக்க எடுத்துட்டு போகும். இப்போ புரியுது, இந்த வெயின்ஸ்ல பிளட்டுக்கு பதிலா சக்கரா தான் பாயுதா? அப்படியும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்புல இருக்கிற முக்கியமான உடல் உறுப்பு கூட இந்த சக்கர எனர்ஜி ஒண்ணா இணைஞ்சிருக்கும். ரெண்டுமே ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். அதனால நெட்வொர்க் அட்டாக் பண்ணும்போது உள்ள இருக்கிற உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படுது. வாவ்லி, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் அத்தாடியாத்தா. வாயை மூடு. முதல்ல உன்னை யாரு கேட்டுனா தேர்ந்தெடுத்தாங்க? பயங்கர பவர்ஃபுல் தான் அதெல்லாம். ராக்ல இப்போ ரொம்ப பதட்டமா தான் இருக்கான். அவனோட பெரிய எதிரியான நெஜி களத்துல போட்டி போடுறத நேரடியா கவனிக்கிறான். ஆனா சென்சே, எதிரியை எங்க தாக்குறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது சக்கர மண்டை வீங்கி கிடக்குனாட்டு. பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால குறி வச்சு தாக்க முடியும்? அவங்க பியாகுஹானை நீங்க மறந்துட்டீங்க. சாதாரண கண்களை பார்க்க முடியாத விஷயத்தை கூட பியாகுஹானால பார்க்க முடியும். கரெக்டா அந்த பாயிண்ட்ல அடிக்க முடியும் அவங்களால. இல்ல, அவங்களோட தாக்குதல் சாதாரண அட்டாக்கை விட ரொம்ப வித்தியாசமானது. அவங்க உடம்புல இருக்கிற சக்ராஸோட எனர்ஜியா அவங்களோட கைகளால மட்டும்தான் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அது எதிரியோட உடம்புல நேரா தாக்கும் போது அந்த எதிரியோட சக்கர நெட்வொர்க் மொத்தமா பாதிக்கப்படும். வா, மரண வலி தான் இப்போ பட்டுச்சுன்னா. ஃபுல்லா இப்ப பிசிக்கல் ஃபைட் தான். யாருக்கு இப்போ அடி பட்டுச்சு? அவன் தான் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே பட்டிருக்குமா? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயங்க, ஏன்னா எனக்கு இனாட்டாக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். போன எபிசோடில் கூட சொன்னேன், உன் டீமால் அடிபட்டு போயினுக்கிறான், நீ அவனை விட்டுட்டு நருட்டோக்கு தைலம் கொடுக்குறியாமா நியாயமான்ட்டு. பார்த்தா போயிட்டு கீபாக்கும் அது கொடுத்தா பாருங்க, வேற லெவலில். மனசு வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் வேணும் இதுவும் வேணும், ரெண்டு பேர் மேலேயும் அக்கறை காட்டினது நல்லா இருந்துச்சு. ஏன்னா மற்ற இதுங்களாம் பார்த்தா தெரியும் ஒரு பக்கமாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு திருரா அதெல்லாம் பார்க்குறப்ப இனாட்டாவோட அந்த குவாலிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னாட்டா வந்து ரொம்ப சாஃப்டாவே பார்த்துட்டு இப்போ போல்டா அது பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுங்க. ஆமாம், எனக்கு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆள் நருட்டோ காப்பாற்றுறது. சாஸ்கேக்கும் பண்ணா, சாக்குராக்கு பண்ணா, இப்போ இனாட்டாக்கு. மூணு பேருமே அவங்க கவனத்துலேருந்து வெளியே வரப்போ இவன் தான் கரெக்டாக கத்தி கத்தி காப்பாற்றி விட்டுறான். நான் நினச்சேன் தலையெல்லாம் குத்தாலேடா, ஒரு மாதிரி திணறாடா, இதனா கத்துறா எப்பயாவது. அதே மாதிரினா கரெக்டாக நம்ம சிங்கம் உருவிச்சு அந்த ஓகே இனாட்டா வந்துட்டா. இவன் அடுறானா, இவன் என்ன அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி 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 அவளை அப்படியே வீக் பண்ண பார்த்தான். இதுதான் பவரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்ணு வச்சு அவங்கள இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவாங்க போல். அந்த என்னவோ சொல்லுவாங்களே, அந்த ஏழை மறியில் வருமே, அந்த மாதிரி ஏதோ நோக்கு வருமா ஏதோ பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது மறுமடியெல்லாம் இவங்களுக்கு இருக்குது. இன்னாட்டா இவ்வளோ பவர்ஃபுல்லு, இவ்வளோ பெரிய கிளான்ன்றது இப்போதான் தெரியுது. ஜஸ்ட் வந்து அவனோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். அவர் எதுவுமே ஃபர்ஸ்ட்ல பயன்படுத்தவே இல்லை. அவர் டீப்பா வந்து டவுன் பண்ணிட்டு அப்படியே ஜெயிச்சிடலான்னு பார்த்தான். கரெக்டா நரோட்டோ ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை இதுல பார்த்த ஃபைட்ல எனக்கு இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தது. ஏன்னா பிசிக்கலா சண்டை போட்டுக்கிறாங்க, வேற எந்த பவர் அது இதுன்னு இல்லாம
அவங்களுக்குள்ள 1-on-1 போட்டி போட்டுக்கிறது வந்து பிடிச்சிருந்தது. ஆமா இது டேரக்டா அந்த அடிதான், அதான் மீதியாவது பரவாயில்ல, உடம்புல வெளியே படுறது அதான். இது உறுப்புல டேரக்டா பார்த்தா மரண வெளியா இருக்கும் ஒன்னொன்னும். அதுல உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கும்ட்டு. அண்ட் வந்து இவங்க கிளான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்ததே அப்படின்றாங்க. இதுல இருந்து தான் வந்து உச்சிகா கிளான் உருவாயிருக்கு. இதுல இருந்தா லீயோட பவர் அதெல்லாம் இவங்களுக்கு தான் வந்திருக்குன்னா, இவங்க அதுக்கும் முன்னாடினா அப்ப இவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இதுல இருந்தா இதெல்லாம் முளைச்சே இருக்குது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கிளான் இது. ஆனா பாருங்க இவ்ளோ பவர் இருக்கிற ஒரு கிளான்ல இருந்து வந்த ஹினாட்டா வந்து ரொம்ப சாஃப்டா, ஒரு தன்னடக்கமா, எந்த ஒரு பந்தா எதுவுமே இல்ல, எந்த சீனுமே இல்ல, அப்படி சாஃப்டா பாட்டுக்கு இருக்கா. ஆமா அந்த ஒண்ணு இல்லாதவங்களாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இவ்வளவு சத்தியும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணுமே அறியாத குழந்தை மாதிரி அப்படி இருக்கா. நினைச்சா எல்லாரையும் ஒரு செங்கலை தூக்கி போடுற அளவுக்கு இவளுக்கு பவர் இருக்குது. ஆனா வந்து நான் ஒன்றும் இல்லை போங்க முன்னாடி நான் சாந்தமான பொண்ணுன்ற மாதிரியே இருக்கா. அவளுடைய பிஹேவியர் அப்படி இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றது, அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. அவங்க அப்பாவே பொண்ணையே வந்து இறக்கம் காட்டுற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த பவருக்கு இது கொடுக்குறாங்க. ரொம்ப மரியாதையான ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி கூட சொன்னார். அதுலேயே தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்கன்ட்டு. அதனால கூட என்னாட்ட அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க 2 பேருக்கு ஈக்குவல் பவர் ஈக்குவல் இதுனால யார் ஜெயிப்பானே சொல்ல முடியல. 2 பேரில் யாருக்கு படுதோ அவங்க அவுட்டுன்ற மாதிரி தான். என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.